யோவான் 3வது அதிகாரம் 26, 27 சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகர் வந்து யோவான் ஸ்நானத்தை சொல்றாங்க, ரபி உம்முடனே கூட யோர்தானுக்கு அருகிலே ஒருத்தர் இருந்தாரே, என்ன வேர்டு இல்லாது அவங்க கூட இருந்தார், அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே, இதோ அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடத்தில் போகிறார். அங்க இழுத்துட்டு போறாங்க. ஆமென். அப்பொழுது யோவான் ஒரு வார்த்தை சொல்வார், பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப இந்த ஈர்ப்பு எங்கிருந்து கொடுக்கணும் தெரியுமா? பரத்திலிருந்து. அதுதான் கர்த்தர் வாக்கு தந்திருக்கிறார், உன்மேல் கர்த்தர் உதிப்பார். ஆமென். நம்ம அதை விட்டுட்டு இழுக்கிறது மாதிரி, ஏசபேல் மாதிரி, அப்சலோம் மாதிரி செயல்படக்கூடாது. அப்சலோமும் இழுத்தான், ஏசபேலும் இழுத்தான். ஒரு தேவ பிள்ளை இப்படி செயல்படக்கூடாது. மக்களை அட்ராக்ட் பண்ண இழுக்கு ஒன்றும் செய்யண்டாம். ஆண்டவர் கேட்டார்ல, ஜனங்கள் நீங்க வனாந்தரத்தில் எதை பார்க்க போனீங்க? கலர் லைட்டா, புகையா? ஒரு வகையும் இல்லை. ஒரு அவர் யோவான் ட்ரெஸ்ஸை, அவருக்கு ட்ரெஸ்ஸிங்கை பார்த்தாலும் நைட்டு பயமா இருக்கும். ஏன்னா ஒட்டக எங்கிருந்து எடுத்தாருன்னு தெரியல. ஏதாவது வெட்டுக்கிளி பறந்துட்டுனா ஹாய் பிரைஸ்ல முடிஞ்சு இவ்வளவு தான் சாப்பாடு, வேற சாப்பாடே கிடையாது. ஆனா ஈர்ப்பு, ஈர்ப்பு. என்னைக்கு அவருக்கான சீசன் ஓப்பன் ஆச்சு, அந்த வனாந்திரத்தில் யார் இருந்தாலும் செத்திருப்பாங்க. யோவான் சாகல. ஏன்னா நீ மகிமை, மகிமையானவைகளுக்கு மேலெல்லாம் காவல் உண்டாயிரும். அந்த சீசன், யோவானுடைய சீசன்ல யார வர இழுத்துச்சுன்னா இயேசு வர இழுத்துச்சு. ஹல்லேலூயா. என்னங்க கியூல நிக்கிறாரு, அதுவரை சொல்றாரு எனக்கு பின்னாடி ஒருத்தர் வர போறாரு சொல்லிட்டு இருக்கும்போது வெயிட் பண்ண. நீங்கள் அறியாது இருக்கிற ஒருவர் இங்கேதான் நிற்கிறார், இங்கேதான் நிற்கிறார். அவரை பத்தி அதிகம் சொல்லுங்க, எனக்கு வேற எப்படி சொல்லணும்னு தெரியல. ஆனா ஒண்ணு சொல்றேன், அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல, நான் பாத்திரன் அல்ல. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே இயேசு அந்த தண்ணீர்ல அப்படி இறங்குறார், இப்படி நிக்கிறார் பார்த்துட்டு. ஏன்னா அவருடைய 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 ஹீரோல அது, அவருடைய ஹீரோல அது. இப்படி பார்த்துட்டு நிற்கும் போது, ஆண்டவரே யோவான் இடம் கொடு, இடம் கொடு, உன் கையை என் தலையில வை. ஆண்டவரே இல்ல ஆண்டவர், உன் கையை என் தலையில வை, உன் கையை எல்லாரும் பார்க்கட்டும், எல்லாரும் இந்த முச்செடியில நான் நிக்கிறத எல்லாரும் பார்க்கட்டும், எல்லாரும் பார்க்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ இருக்கிற வனாந்திரத்தில் இந்த ஈர்ப்பு உண்டாகும். பரலோகம் இந்த வேலை செய்யும். சோர்ந்து போகாதே, காத்திரு, நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை நல்ல கரங்களை சட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது அவனுக்கு தெரியுது. அதனாலதான் சொல்றாரு, என் சீசன் எது. இப்போ யாருக்கு சீசன் ஓபன் ஆச்சு தெரியுமா? அவர் சீசன். அதன் அர்த்தம் என்ன? என் ஓட்டம் அவர்கிட்ட முடியுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பாதை முடிவாகும் தாளிலே, என் வாழ்வு விடிவாகும் அந்நாளிலே, இருள் நீக்கும் விளக்காகவே நான் சுடர் வீச என்னை ஏற்றவா, வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வா. நதி மீது அலைந்தாடும் அகல் போலவே, கதி ஏதும் தெரியாமலே நான்
தடுமாறும் நிலை பாருமே, நான் தடுமாறும். அப்போ அவர்கிட்ட தான் முடியுது. இது எனக்கு தெரிஞ்சா போதும். என்னை காப்பாற்ற வாங்க, நான் ஜெயில இருக்கிறேன், என் கழுத்த நாளை இல்ல அண்டர் உங்கள்கிட்ட தானே முடிஞ்சிருக்கு, அது போதும். ஆமென். இப்ப பாருங்க, அவர் ரோல் அவர் எடுத்து செய்யறார். அந்த மகிமை எங்க தான் முடியும் தெரியுமா? யார்கிட்ட தான் முடியும் தெரியுமா? நதி எங்க போய் தான் சேரும் தெரியுமா? கடல்ல போய் தான் சேரும். மகிமை பாத்திரமாய் தெரிந்தெடுக்கப்பட்ட உள்ளமே, உன் ஓட்டம் அவர்கிட்ட தான் முடியும். ஹல்லேலூயா! அதுதான் நாம் பாடுவோம், கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. 5 சொன்னா ஈர்ப்பு உண்டாகும். ஹல்லேலூயா! ஏன் ஆண்டவரே இவ்வளவு பெரிய காரியெல்லாம் செய்றீங்க? ஏன்னா நீ நெகிழப்பட்டது. அதான் சங்கீதத்தில் ஒரு ஜெபம் உண்டல்லவா, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாக. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு வார்த்தை கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என் உபத்திரவத்தை பார்க்கிறவர், என் கூக்குரலை கேட்கிறவர், என் வேதனை அறிந்திருக்கிறவர், நான் பட்ட இத்தனை வேதனை அவமானத்துக்கும் நீர் செய்ய போகிறது தலைமுறைக்கும் நிற்க போகிறதற்காக, தலைமுறைக்கும் நிற்க போகிறதற்காக, தலைமுறைக்கும் நிற்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவதாக வார்த்தை வெளிப்படும். 3:4 சொல்லப்பட்டிருக்கிறது, முச்சடியின் நடுவில் இருந்து தேவன் அவரை நோக்கி கூப்பிட்டார் அப்படின்னு இருக்கும். வார்த்தை வெளிப்படும். ஏசாயா 2:3 சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? ஆமென். ஹல்லேலூயா. 1 வாசிங்களேன். ஏசாயா 2வது அதிகாரம் 1. ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். என்ன தரிசனமா? கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். சொல்லுங்க, ஸ்தாபிக்கப்படும். இப்படி சொன்னா அந்த வேர்டு கஷ்டமா இருக்கா? ஸ்தாபிக்கப்படும், உயர்த்தப்படும். சொல்லுங்க, ஸ்தாபிக்கப்படும், உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. அப்படி ஒரு சீசன் வரும்போது எல்லா ஜாதிகளும் அதற்கு, அதான் ஈர்ப்பு. ஹல்லேலூயா. ஈர்ப்பு இல்லாம நம்ம இழுக்க ட்ரை பண்ணக்கூடாது. நம்மளே இழுத்துட்டு போயிடுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இதான் அந்த ஈர்ப்பு. அதனுடைய ரிசல்ட் என்ன? 3வது வசனத்துல, திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு, நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். அடுத்த வார்த்தை, ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? எத்தனை பேர் இதை விரும்புறீங்க? என்னிலிருந்து வேதம் வெளிப்படணும். தலையில கை வச்சு சொல்லுங்க, ஹல்லேலூயா. என்னிலிருந்து வேதமோ கர்த்தரின் வசனமோ வெளிப்படும். ஆமென்.